ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தல அஜித்தை வந்து அவமானப்படுத்திய ஒரு இயக்குனர் அப்படின்றது இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆக்டரில் வந்து நம்ம தல அஜித்தும் ஒருத்தர். ஆனால் வந்து அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவ்வளோ கஷ்டங்களும் அவ்வளோ உழைப்பும் போட்டு தான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து அவர் ஒரு முன்னணி நடிகரை வந்து ஜொலிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்நிலையில் வந்து நம்ம அஜித் வந்து இப்போது வந்து இருக்கிற பெரிய இயக்குனர்கள் எல்லாருக்கூடையும் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு அசிங்கத்தை வந்து அவர் வந்து ஏற்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து நம்மளோட லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு வந்து ஒரு பேட்டியில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு பிரபல இயக்குனராக இருக்கிற வந்து அவர் வந்து அவரோட பிறந்தநாள் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நிறைய முன்னணி நடிகர்கள் தயாரிப்பாளர்களோட வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காராம். ஸோ அப்போ வந்து அந்த இயக்குனர் வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்து நம்மளோட தல அஜித் வந்து அந்த ஹோட்டல் வெளியே வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுட்டு இருந்திருக்காராம். அப்போ வந்து அந்த டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து நம்ம அஜித் சார் கிட்ட வந்து இப்போ வந்து இயக்குனர் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கார், இப்போ வந்து அவரால் உங்களை பார்க்க முடியாது அப்படின்ட்டு வந்து ரொம்பவே ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்போ நம்ம தல அஜித் வந்து அங்கே வந்து டே வில் கம் அப்படின்ட்டு வந்து கோபமாக அங்கேருந்து கிளம்பிட்டாராம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வந்து தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தல அஜித் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆக்டராக இருக்கும் போது வந்து அவமானப்படுத்திய அந்த இயக்குனர் வந்து நம்ம தல அஜித்தை வச்சு நிறைய முறை வந்து ஒரு படம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணாராம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவரால் வந்து தல அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னில் வந்து நம்ம தல அஜித்தோட அவமானம் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய வெற்றியாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார்.